இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் கொலேசியர் 3:11. கொலேசியர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் விருத்தசேதனம் உள்ளவன் விருத்தசேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாம் இருக்கிறார். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமும் இருக்கிறார். ஒரு பாராமெடிக்கல் காலேஜில் ஒரு மிட் டேர்ம் எக்ஸாம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த கிளாஸ் இன்சார்ஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 50 பேர் உள்ள கிளாஸ் ரூமில் அவர்களுக்கு நான் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் 10 கேள்விகளை கேட்கப் போகிறேன். அதில் 9 கேள்விகள் உங்களுடைய சிலபஸில் உள்ளதாக இருக்கும், ஒரு கேள்வி அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கும். அந்த 10வது கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்வீர்களானால் உங்களுக்கு நல்ல ஒரு வெகுமதியை நான் கொடுப்பேன் என்று சொன்னார். பரீட்சை நடந்தது. அந்த 10வது கேள்வியை ஒரு மாணவன் கூட அட்டன் பண்ணவில்லை, ஒரு மாணவன் கூட சரியான பதில் எழுதவில்லை. அந்த கேள்வி என்னவென்றால், நம்முடைய கல்லூரி முன்பாக அந்த வாசற்படியில் ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு வயதானவர் ஒரு அமர்ந்திருப்பார். அவருடைய பேர் என்ன என்பதே அந்த கேள்வி. ஒருவர் கூட அந்த கேள்வி எழுத முடியவில்லை. ஏனென்றால் அவரை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. அதே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கு. அதே சமயத்தில் ஒரு காலேஜ் லெக்சரரோ அல்லது அவங்களுக்கு கிளாஸ் இன்சார்ஜோ அங்கே இருப்பார் என்றால் அவர்கள் யூனிஃபார்ம் போட்டு அவருக்கு கரெக்டாக ஐடி கார்டு விட்டு குத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரி அவர் கேள்வி கேட்பார். அதற்காக அவரை ஒரு பொருட்டாக எண்ணி கரெக்டாக அவர் பேரை கூட தெரிந்து வைக்க சான்ஸ் உண்டு. ஆனாலும் இந்த கல்லூரியில் அந்த பிள்ளைகள், அந்த வாட்ச்மேன் ரொம்ப நாள் அவர் அந்த பணி செய்கிறார். ஆனாலும் அவர்கள் பேரை கூட தெரிந்து கொள்ள அவர்கள் இஷ்டப்படாதவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கூட நம்முடைய கூட இருக்கும் பக்கத்தில் இருக்கும் ஏழை மக்கள், முடியாத மக்கள், இவர்களை நாம் எவ்வாறு ட்ரீட் பண்ணுகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த கான்ஃபரன்ஸினோட தலைப்பு மனிதமே புனிதம். மனிதமே புனிதம். மனிதம் என்ன? ஹியூமனிட்டி, ஃபெலோ ஃபீலிங், தட் இஸ் ஹோலினஸ். அப்படி ஒரு டைட்டில் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு நாம் மற்றவர்களை மதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களை பற்றி சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த கான்ஃபரன்ஸ் தீமாக இருந்தது. நாம் ஒரு மனிதரை நாம் இன்சல்ட் பண்ணுகிறோமோ அல்லது அவர்களை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம் அவனை படித்த தேவ சாயலில் படித்த மனிதனை நாம் இன்சல்ட் பண்ணுகிறோம் என்ற பொருள்படும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக மெட்ராஸில் ஒரு ஃப்ளட் ஏற்பட்டது. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நிறைய தாழ்வான இடங்களில் ஃப்ளட் வந்த நிமித்தம் பணக்காரர் ஏழைகள் எல்லோரும் எல்லாருமே இந்த ஒரு மாதிரி ஷெல்டர்ஸில் குடியமர்த்தப்பட்டு அவர்களுக்கு 2-3 நாட்கள் அவர்களுக்கு கவர்மெண்ட் சாப்பாடு கொடுத்து அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்பொழுது குடிசை வாழும் மக்களும் நல்ல மாளிகையில் வாழும் மக்கள் எல்லோரும் ஒரே இடத்துல தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் ஹெலிகாப்டரில் ஏர் ட்ராப். அப்பொழுது பிள்ளைகளெல்லாம் போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணக்கார வீட்டு பிள்ளைகள் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே வெளியே வருவதா என்று யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மெட்ராஸில் அநேக மக்கள் சரியான வீடு வசதி இல்லாதவர்கள் பெரிய குழாய்கள் இருக்கும், பைப், அதற்குள்ளே தான் அவர்கள் வசிப்பிடமே, அதற்குள் தான் அவர்கள் தூங்குவார்கள். அந்த குழாயிலே வாழும் மக்கள் அந்த ஏர் ட்ராப் பண்ண சாப்பாட்டு பொட்டன்களை அதிகமாக கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அவர்கள் சாப்பிடவில்லை, அந்த பணக்காரர் வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் கேட்கிறார், நீங்கள் உங்களுக்கு என்று கலெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஏன் அது கொண்டு அடுத்தவர்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லார்கள், எங்களுக்கு பட்டினி இருந்து எங்களுக்கு பழக்கம் உண்டு, ஆனால் வந்திருக்கும் பிள்ளைகள் எல்லாம் நல்ல வசதியான குடும்பத்தில் பசி தாங்க மாட்டார்கள், அதனால் நாங்கள் அவர்களுக்கு முதலாவது இந்த சாப்பாடை கொடுத்து விட்டு பிறகு நாங்கள் சாப்பிட்டு கொள்வோம் என்று அந்த பிள்ளைகள் சொன்னார்களாம். இதுதான் மனித நேயம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு இதை பற்றி
நாம் அதிகமாக பேசி மனித நேயத்தை நாம் உற்சாகப்படுத்தி மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் கரிசனையோடு வாழ வேண்டுங்கிற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுக்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் இயேசுவே இந்த செய்தியை நீதாமே ஆசீர்வதித்து நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவே மனிதமே புனிதம் என்கிற எண்ணத்தோடு அடுத்தவர்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் உதவியாக இருக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடுவீராக. இயேசு மூலம் பிதாவே. ஆமென்.